பிரியத்துக்குரியவர்களே, பிரசங்கி 10:10 இரும்பு ஆயுதம் மலங்களாக இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியிருக்கும். பார்த்தீங்களா, ஒரு கோடாரி இருக்குன்னு வைங்களேன், ஷார்ப்பாக இருந்தால் அதை எடுத்து விறகுகளை வெட்ட வெட்ட டக்கு டக்கு டக்குன்னு வெட்டி போயிட்டே இருக்கும். ஆனால் மழுங்கி போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வெட்ட வேண்டியிருக்கும். அதைத்தான் ஞானி இங்கே குறிப்பிடுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஜெபித்து கொண்டே இருக்கிற வரைக்கும், நம்முடைய வாழ்க்கையில் தனி ஜெபம் என்பது நம்மை விட்டு போகாமல் இருக்கின்ற வரைக்கும் நாம் கூரான கோடாரியாக இருப்போம். நாம் ஜெபித்தாலும் உடனே அந்த பாதைகள் ரெண்டாக பிளக்கும், அது திறந்து உண்டாகும். செங்கல் ரெண்டாக பிளக்கும், யோர்தான் ரெண்டாகி பிளக்கும். எதை தொட்டாலும் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும். எங்கே போனாலும் எதுக்குமே போராடி பெறணுங்கிற அவசியமே இருக்காது, உடனடியாக எல்லாம் கிடைத்து விடும். ஆனால் அதே நேரத்தில் நாம் ஜெபிக்காதபடிக்கு வேறு பேர் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு ஒரு நாளில் ஜெபிச்சேன், நான் ஒரு நாள் உபவாசம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெபிக்காமல் இருந்து நன்மைகளை பெற வேண்டும் என்று விரும்பினால் அதில் மிக கஷ்டப்பட வேண்டியிருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம ஆசீர்வாதங்களை பெற வேண்டியிருக்கும், சுகத்தை பெற வேண்டியிருக்கிறோம், நன்மைகளை பெற வேண்டியிருக்கிறோம். பிரியத்துக்குரியவர்களை, ஜெபிக்க ஒப்பு கொடுங்கள். கூரான கோடாரியாக இருங்க. இரவும் பகலும் ஜெபியுங்கள், இரவும் பகலும் பைபிளை வாசிங்க, ஆண்டவரோடு நெருங்கிடுங்க. அப்போ எதுலையுமே நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.